திருப்பூரில் இந்து பாரத சேனா விநாயகர் சதுர்த்தி விசர்ஜன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திருப்பூரில் இந்து பாரத சேனா சார்பில் 29 ஆண்டு விநாயகர் சதுர்த்தி மக்கள் எழுச்சி விழா மற்றும் விசர்ஜன ஊர்வலம் நடைபெற்றது. திருப்பூர் மாநகரில் 65 இடங்களில் நிறுவப்பட்டு இருந்த விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு விசர்ஜனம் செய்யப்பட்டது. இதில் போயம்பாளையத்தில் இருந்து புதிய பஸ் நிலையம், புஷ்பா தியேட்டர், குமரன் ரோடு வழியாக கருவம்பாளையம் ஆலாங்காடு வரை விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து ஆலாங்காட்டில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் NPR தம்புஜி, மாவட்ட செயல் தலைவர் R பாலுஜி ஆகியோர் தலைமை தாங்கினர். மாவட்ட செயலாளர் A நாகராஜ் ஜி தலைமை வகித்தார். பொதுச் செயலாளர் KR குமார், மாவட்ட செயலாளர் N மூர்த்தி, மாவட்ட துணைத் தலைவர் R ஜெய்மணி ஆகியோர் வரவேற்றனர். இந்து பாரத சேனா நிறுவன தலைவர் கிவீரா ராஜாஜி, இந்து மக்கள் கட்சி மற்றும் அகில பாரத ஹனுமன் சேனா நிறுவன தலைவர் SV ஸ்ரீதர்ஜி, இந்து பாரத சேனா மாநில தலைவர் பிரன்ஸ் ரவிஜி, உலக சித்தர்கள் சர்வ சமய கூட்டமைப்பு நிறுவனர் ராஜசேகர் சாமிகள் ஆகியோர் சிறப்புரையாற்றினார். இதில் திரைப்பட இயக்குனர் ஆகாஷ் சுதாகர், பாரத மாதா மக்கள் இயக்க நிறுவன தலைவர் சாய்குமரன், இந்து அதிரடிப்படை நிறுவன தலைவர் ராஜகுருஜி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார்கள். இந்து மக்கள் கட்சி மற்றும் அகில பாரத ஹனுமன் சேனா நிறுவன தலைவர் SV ஸ்ரீதர்ஜி செய்தியாளர்களிடம் கூறுகையில், திருப்பூர் மாநகரில் இந்து பாரத சேனா சார்பில் 65 இடங்களில் விநாயகர் சிலைகள் நிறுவப்பட்டு சிறப்பாக ஊர்வலம் நடைபெற்றதாகவும், காவல்துறையினர் வரும் ஆண்டுகளில் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் கூறினார். இந்த நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர் ஐயப்பன், மாநில மகளிர் அணி தலைவி சரஸ்வதி, மாநில மாவட்ட நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் என 1000த்திற்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர். திரு வீராராஜன் அவர்கள் நிறுவன தலைவர் இந்து பாரத் சேனா. நான் SV ஸ்ரீதரன், நிறுவன தலைவர் இந்து மக்கள் கட்சி அகில பாரத ஹனுமன் சேனா. திருப்பூர் மாநகரத்திலே 65 விநாயகர் திருவுரு திருமணிகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு 5 நாட்கள் வழிபாடு செய்யப்பட்டு இன்றைய தினம் விசர்ஜன ஊர்வலத்திற்காக இந்த ஆலங்காடு பகுதிக்கு வந்திருக்கிறது. அரசாங்கத்தை நாங்கள் குறை சொல்ல விரும்பவில்லை. தமிழகம் முழுவதுமே விநாயகர் ஊர்வலம், விநாயகர் பிரதிஷ்டை வெகு அருமையாக நடந்திருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு அமைப்பை செல்லம் கொடுத்து வளர்த்து விடுவதைப் போல வளர்த்து விடுவதும், மற்ற அமைப்புகளை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அடக்குமுறையை கையாள்வதும் இது சரியான அணுகுமுறை அல்ல. ஏன்னா அங்கெல்லாம் ஒரு ஆளை நம்பி இருக்கு அமைப்பு. அந்த ஆள் இல்லைன்னா அந்த அமைப்பு இருக்காது. ஆனா இங்க அப்படி இல்லை. நீங்களே பார்த்திருப்பீங்க, காலே உடைஞ்சாலும் கட்டு போட்டுட்டு மேடை ஏறி நடத்துவோங்கிற நினைப்போட மேடை ஏறவங்க. அதனால அரசாங்கம் புரிஞ்சுக்கணும், காவல்துறை புரிஞ்சுக்கணும். வளர்ந்த இயக்கம், சின்ன இயக்கம், பெரிய இயக்கம் எல்லாம் இதெல்லாம் இல்லை. யார் வீரன், சமுதாயத்துக்காக யார் தியாகம் செய்யக்கூடிய முதலிடத்தில் நிற்பார்கள், இதையெல்லாம் பார்க்கணும். அதனால இந்து அமைப்புகளுக்குள்ளார கருத்து வேற்றுமை உருவாக்கி பிரச்சனை உருவாக்க வேண்டாம். நானே பார்த்தேன், நேற்றைய முன்தினம் இதே திருப்பூருக்கு வந்திருந்தேன். சாந்தி தியேட்டர் அருகாமையில் விசர்ஜன் ஊர்வலத்திலே கலந்து கொண்டேன். அப்பவே பார்த்தேன், திருப்பூர் முழுக்க ஒரே ஒரு கொடிதான் இருக்கு. ஏன் மற்ற அமைப்புகள் இல்லையா? எல்லாருக்கும் உரிமை உண்டு. இந்தியா சுதந்திர நாடு. சுதந்திரம் நம்ம கொடுத்தது அதுதான். யார் வேண்டாலும் அமைப்பு தொடங்கலாம். இந்த காவி கொடிக்கும் இந்த விநாயகனுக்கும் எவனும் தனிப்பட்ட முறையிலே பட்டா போட்டு கேட்க முடியும். யாருக்கும் அந்த உரிமை. அதனால இங்க ஒவ்வொருத்தருக்கும் அனுபவம் இருக்கு. இப்ப என்ன எடுத்துட்டா 48 வருஷம் ஆச்சு. எனக்கு பின்னாடிதான் இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த அமைப்புகளின் தலைவர்கள்லாம். நான் மாநில பொதுச்செயலாளர் இருந்தப்ப இவர் திருப்பூர் நகர செயலாளராக இருந்தார். இன்னைக்கு அவர் ஒரு அமைப்போட தலைவரா இருக்கலாம். வீராராஜன் அவரும் 35 வருடம் இந்த மேலாக அமைப்புல இருக்கார். இந்து முன்னணி நடத்தினவர். இன்னைக்கு இந்த அமைப்பை தொடங்கி நடத்திட்டு இருக்காரு. எதுக்காக மதிக்க மாட்டேங்கிறீங்கன்னு எங்களுக்கு புரியல. அதனால அரசு துறைகளுக்கு, காவல்துறைகளுக்கு ஒரு விண்ணப்பத்தை தீர்த்துக்கணும். இந்த மாதிரி செயல்பாடு அடுத்த வருடம் நடக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த அமைதி குழு கூட்டம் இந்த தனித்தனியாக நடத்துறது வேண்டாம். இது ஒற்றுமைக்காக நடத்தப்படக்கூடிய விழா. எப்படி அண்ணா பிறந்த நாள், பெரியார் பிறந்த நாளைக்கு எல்லா திராவிட இயக்கமும் ஒன்றாக சேர்ந்து ஊர்வலம் போய் மரியாதை கொடுக்கிறதோ, அதே போல விநாயகர் சதுர்த்தி வந்தால்
எல்லா இந்து அமைப்பையும் ஒரே கண்ணோட்டத்தோட தான் பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட இயக்கத்துக்கு ஏதோ கொம்பு முளைச்சிருக்கிற மாதிரி அவங்கள தனியா கூப்பிட்டு பேசுறது, மற்றவங்களை எல்லாம் தனியா கூப்பிட்டு பேசுறது ஒரு கலெக்டரும் கமிஷனும் பண்ணக்கூடாது. அது கமிஷன் தான் ரொம்ப திறமை வாய்ந்தவர், நான் தவறு சொல்ல மாட்டேன். கோவையில டிசியா இருந்தவங்க மிகச்சிறந்த அதிகாரி, இந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு விண்ணப்பத்தை நான் உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அடுத்த வருடம் எல்லாரையும் ஒரே நேரத்தில் கூட்டத்துக்கு அழையுங்கள். அப்படி யார் ஒத்து வரலையோ எந்த வருஷமும் அவங்கள கூப்பிடாதீங்க. இல்ல அவங்கள முதல் கூப்பிட்டு பேசிட்டு தான் மத்த அமைப்பை கூப்பிடுவோம் சொன்னீங்கன்னா நாங்க யாரும் அதில் கலந்து கொள்ள மாட்டோம். எந்த இந்து அமைப்பும் இனி வரக்கூடிய அமைப்பு குழுவில் கலந்து கொள்ள மாட்டோம். எல்லாரையும் ஒரே கண்ணோட்டத்தோட பாருங்க. சம்பாதிக்கிறதுக்காக அமைப்பு நடத்துறப்ப இவரெல்லாம் சொந்த பணத்தை எடுத்து அமைப்பு நடத்திட்டு இருக்காரு. மரியாதை கொடுக்கணும், அரசு துறைகள் மரியாதை கொடுக்கணும். அதனால அடுத்த வருடம் இது எதுவும் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது அரசுடைய காவல்துறையுடைய கடமை. அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்கள் ஒத்துழைப்புக்கு மிக்க நன்றி. வணக்கம்.